இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனிதர்கள் கெட்டவங்க கிடையாது, காலம் தான் அவங்கள அந்த மாதிரி மாத்துமா. இதை நினைச்சு பார்த்துதான் எப்பவுமே நானும் மலிஷ்காவா மன்னிக்கிறேன். அவ கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நான் வளர்த்தேன். ஆனா மலிஷ்கா என்னையும் ரிஷியையும் எப்பயுமே பிரிக்க முயற்சி பண்றா. அந்த ஒரு விஷயத்தை தான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஆனா நான் எதுக்காக தாங்கிக்கணும்? நான் எனக்கும் ரிஷிக்கும் நல்ல விஷயம் நடக்கணும்னு தானே விரும்புறேன். ஆனா அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நான் மலிஷ்காவுக்கு கெட்டதும் நினைக்கல. உங்களுக்கே எல்லாமே தெரியும். நான் மலிஷ்காவுக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யல. அவளை யாரு கடத்திருக்காங்கன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. ஆனாலும் எல்லாரும் என்னதான் குத்தம் சொல்றாங்க. ஆனா அதை பத்திலாம் நான் ஒன்னும் கவலைப்படல. ஏன்னா ரிஷி எப்பவுமே என் கூடவே தான் இருக்கான். அவன் எல்லா விதத்திலயும் எனக்கு துணையா இருக்கான். ஆனா அதே நேரத்துல மலிஷ்காவோட கவலையும் இதுல இருக்கு. அவ எப்பயுமே என்ன ஒரு விரோதியா மட்டும் தான் பாக்குறா. ஆனா நான் அவளை என்னைக்குமே விரோதியா பார்க்கல. அவளுக்காக கெட்டதும் நினைச்சதில்ல. ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ் இந்த நேரத்துல மலிஷ்கா எங்க இருந்தாலும் அவளுக்கு எந்த ஒரு கெடுதலும் நடந்துடக்கூடாது. அவளை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும் கடவுளே. இந்த மலிஷ்கா என்னதான் பண்ண போறா? டக்குன்னு இப்படி மாறி நிக்கிறா. இவ லக்ஷ்மி என்ன பண்ண போறா? என்ன பண்ணா என்ன? நமக்கு நிறைய அமௌண்ட் வருதா? அது போதும், லக்ஷ்மியை தூக்கிட்டு வந்துடலாம். அப்புறம் நடக்கிறத பாத்துக்கலாம். ஹலோ. ஏய் குட்டோ, எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எங்க இருக்க? சூப்பரா இருக்கேன். வர வர நல்ல வேலை செஞ்சு அதிக பணம் சம்பாதிக்கிற நீ. நல்ல அழகா சாக்லேட் பாய் மாதிரி இருக்கேடா. அதான் அந்த ரிஷி மாதிரி. டே, சாக்லேட் விலை வெறும் 5 ரூபாய் தான். வாய்க்குள்ள போட்டா நேரா வயிற்றுக்கு போயிடும், புரியுது இல்ல? அதை விட வைரம்னு சொல்லியிருக்கலாம். சரி ஒன்னு சொல்லு, ரிஷிய சாகடிச்சிட்டியா இல்லையா? இன்னும் சாகல. ஆனா அதை விட பெரிய காயத்தை ஏற்படுத்துவேன். சொல்றத முழுசா கேளு, ஒரு வேலை இருக்கு. டே, நீ முதல்ல கேளு. எதையாவது பண்ணி மாட்டிக்காத. போலீஸ் ஒன்ன தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடட்டும்டா, நான் ஒன்னும் பயப்படல. நிறைய சம்பவம் பண்ணியாச்சு. இத பாரு, நல்லா கேட்டுக்க. ஒரு சின்ன பார்சல் எடுக்கணும். அதை நீ டெலிவரி பண்ணணும். அதோட குட்டு, கேக்குற பணம் கிடைக்கும். கேக்குற பணமா? ஆமா, கேக்குற பணம் 4 கோடி கேக்குற. 2 உனக்கு 2 எனக்கு. இப்ப சொல்லு, கோடியில எத்தனை சைபர் இருக்கு தெரியுமா? பணக்காரங்களாயிடுவோம். அப்ப கண்டிப்பா பண்ணிடலாம். சரி, அப்படி என்னத்தை தூக்குனா நமக்கு 4 கோடி கிடைக்கும்? இத நீ சொல்றனா அப்போ பயங்கரமான வேலையா தான் இருக்கணும். பயங்கரமான வேலைலாம் இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலை நம்ம நிறைய பண்ணிருக்கோம். அட, என்னத்தை தூக்கணும் அதை முதல்ல சொல்லு. லக்ஷ்மிய தூக்கணும். அவளை மலிஷ்கா கிட்ட சேர்க்கணும். ஷாக்கா கோர நம்மளால பண்ண முடியும். சரி, நம்ம ஏரியாவுக்கு வா, நானும் வரேன். சரியா? இதோ வரேன். மலிஷ்காவை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்குது. மலிஷ்கா கிட்னாப் ஆன விஷயம் இது வரைக்கும் ரிஷிக்கு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன்.